தேவனே, இன்று என்னை உருமாற்றும். அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி. இரட்டிப்பான ஆசிர்வாதம். யோபு 42:10. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நம் வாழ்க்கையில் ஜெபிப்பதால் ஏற்படும் பாதுகாப்பை குறித்து பார்க்கலாம். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று ரட்சிக்கவும் இயேசு நம்மை ஜெபிக்க சொன்னார். நம் பிதாவே நம்மை வழிநடத்தி பாதுகாப்பவர். நம் ஆத்மாவை காப்பவரும் அவரே. நம்மை ஒரு கிரயம் கொடுத்து சம்பாதித்தார். பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கவும் அவருக்கு வல்லமை உண்டு. பாவத்தினாலும் எதிரியின் மற்ற அனைத்து அழிவுக்கேதுவான கிரியைகளினாலும் வருகிற வஞ்சகமான சோதனைகளிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இயேசு கூறுகிறார், விழித்திருந்து ஜெபிக்கும் போது நாம் சோதனைக்குட்பட மாட்டோம். இந்த சோதனைகளுக்கு நாம் தப்பித்து நேரான பாதையில் செல்ல நமக்கு ஜெபம் உதவுகிறது. தேவனின் திருப்பி கொடுக்கும் வல்லமைக்கு யோபுவின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. யோபின் இழப்புகள் எந்த ஒருவனையும் மரிக்கும் நிலைக்கு கொண்டு செல்லும். தேவன் தலையிட்டு நியாயம் தீர்த்து ஆரம்பத்தை காட்டிலும் முடிவை ஆசிர்வதித்தார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தார். அவனுக்கு மேலும் 10 பிள்ளைகளும் மிகவும் சௌந்தரியமுள்ள குமாரத்திகளும் கொடுக்கப்பட்டனர். இவற்றையெல்லாம் கேட்பதற்கு எவ்வளவு மகிமையாக இருக்கிறது. நீங்கள் கடந்து செல்லும் சோதனைகளை வகை கண்டறிய தேவன் உங்களுக்கு பகுத்தறிவின் ஆவியை கொடுத்து நீங்கள் இழந்தவற்றை பெற்று புத்துணர்ச்சியின் காலகட்டத்தை அடைவீர்கள். யோபு இழந்து போன எல்லாவற்றிற்காகவும் தேவன் அவனை தேற்றினார். அவன் பங்கை மகிமையாக மாற்றினார். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவர் உங்களுக்கு அதை செய்வார். ஜெபிக்கும் ஸ்தலத்தை விட மிக பாதுகாப்பான இடம் ஒன்று இருக்க முடியாது. எனவே விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.